திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழக சட்டமன்றத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் இயற்றப்படுது. ஏற்கனவே சட்டங்கள் இருக்குது, இருந்தாலும் தமிழ்நாட்டில் இந்த ஒரு மாநிலத்தில் சட்டங்கள் கடுமையாக்கப்படுது. இப்படி கடுமையாக்கப்பட்ட நிலையிலையும் பார்த்தீங்கன்னா சிறுமிக்கு இப்படி ஒரு கொடுமையா அப்படின்ற கொந்தளிப்பு தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே கொந்தளிக்க வைக்குது. அங்க நெல்லூர்ல இருந்து சென்ட்ரல் வரக்கூடிய பகுதிகள், இந்த பகுதிகள், அந்த பகுதியில் ஆரம்பாக்கம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள் என்று சொல்லி சுமார் 400க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜ்கள் எல்லாமே காவல்துறை வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட செல்போன் நம்பர்களை ட்ரேஸ் பண்ணி, அந்த 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட செல்போன் நம்பர்கள் அப்படின்னா எந்த அளவுக்கு அங்கே டீம் வேணும். இப்போ வந்து கவர்மெண்ட் செக்டார்ல இருந்தும் பிரைவேட் செக்டார்ல இருந்தும் ஐடி ப்ரொஃபஷனல்களை வர வச்சு 1.5 லட்சம் செல்போன் நம்பர்களை ட்ரேஸ் பண்ணி அதில் இருந்து ஃபில்டர் பண்ணி 50,000 நம்பர்களை எடுத்திருக்காங்க. குற்றவாளியை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில வேகம் எடுத்து காவல்துறை செயல்பட்டு இருக்காங்க. ஆனா குற்றவாளி சம்பந்தப்பட்ட குழு பெரிய அளவில் கிடைக்கல. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தாலும் அந்த நபரை தெரிந்தவங்க யாருமே பெரிய அளவில் சிக்காத ஒரு சூழல். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செல்போன் மூலமாகவும் ஒரு நபர், அதாவது இந்த சம்பவத்தில் ஒரு நபர் ஈடுபட்டாலும் அவன் கூட இருந்த டீமை பொறுத்த வரைக்கும் பெரிய டீமா தான் இருக்கும். 1க்கு மேற்பட்ட நபர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு வடநாடுல இருந்து ஒருவன் வர்றான்னா இங்க எங்க தங்கி இருந்தான், யார் கூட தங்கி இருந்தான், இது போன்ற ஒரு செயல்ல ஈடுபடுறான் அப்படின்னா அப்ப இந்த நபரை பொறுத்த வரைக்கும் வட மாநிலத்திலிருந்து இங்க வந்திருந்தாலும் இங்க பரிச்சயமாகாத ஒரு ஃபேஸா தான் இருந்துகிட்டு இருக்கிறதா தான் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ வந்து இவனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய வட மாநிலத்தை சேர்ந்த அவனுடைய நண்பர்களாக இருக்கலாம் அல்லது அவனுடைய உறவினர்களாக இருக்கலாம், எங்கேயோ ஒரு வீட்டில் தங்கி இருந்தா இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டிருப்பான். அந்த காம மிருகத்துக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை பொறுத்த வரைக்கும் இனி இங்க தமிழ்நாட்டில் குறிப்பா சிறுமிகளுக்கு எதிராக இது போன்ற செயல்களை ஈடுபடக்கூடியவங்களுக்கு ஒரு பாடமா அமையணும். அப்படி பாடமா அமைஞ்சாதான் இது போன்ற காம மிருகங்கள் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய உரையாடல்களில் தொடர்ச்சியாக அரசியல் நிகழ்வுகள் தொடர்பாகவும் சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள் நிகழ்வுகள் தொடர்பாகவும் உரையாடிட்டு வரோம். இன்று நம்மளுடைய உரையாடல்களில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் நடந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பான விஷயங்களை பற்றி தான் உரையாடலில் பேச இருக்கும். அந்த நிகழ்வு எங்கே ஆரம்பித்து தற்பொழுது எது வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். இந்த நிகழ்வை குறித்து சமூக வலைத்தளங்கள்லையும் சரி, மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸில் தற்பொழுது தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நிகழ்வு நடந்து 5 நாட்களுக்கு பிறகு இந்த நிகழ்வில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் 5 நாட்களுக்கு பிறகு பேச ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறதே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். இந்த நிகழ்வு எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, என்ன சார் நடந்திருக்கு? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 12ஆம் தேதி இந்த சம்பவம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அப்படிங்கிற பகுதியில் ஒரு 4வது படிக்கக்கூடிய 9 வயசு 10 வயசு இருக்கக்கூடிய சிறுமிக்கு நடந்த ஒரு மிக பெரிய ஒரு கொடூரமான ஒரு கொடுமை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஜூலை 12 சார்? ஆமாம், இந்த ஜூலை 12ஆம் தேதி. என்ன அப்படின்னா நம்ம ஒரு நாகரிகமான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சிறுமிகளுக்கே இது போன்ற ஒரு பாலியல் துன்புறுத்தல்கள், கொடுமைகள், வன்கொடுமைகள் நடைபெறுகிறது அப்படின்னா நாம் எந்த உலகத்தில் இப்போ இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் உருவாகிட்டு இருக்கு. ஆனால் இந்த சம்பவம் நடந்து முடிந்து 5 நாட்கள் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வெளியில் தெரியாமல் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா இந்த சம்பவம் நடைபெறுகிறது, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே பெரிய அளவில் கொந்தளிக்கிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்கிறாங்க, போலீஸ் எஃப்ஐஆர் போடுறாங்க. அதன் பிறகு 5 தினங்கள் கடந்த நிலையில் தான் இந்த சிறுமி எப்படி தூக்கி சென்று அந்த காம மிருகத்தின் மூலமாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாங்க, எப்படி தூக்கி செல்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ சோசியல் மீடியாவில் வெளியே வருது. அப்படியான ஒரு வீடியோ வந்த பிறகு தான் இவ்வளவு கொடுமை நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறதா. இப்போது வடநாடுகளில் பீகார் போன்ற மாநிலங்கள் அப்படின்னா அங்கே இன்னும் கல்வி அறிவு அதிகரிக்கலை, மக்கள் இன்னும் விழிப்புணர்வு அடையலை, ஒரு நாகரிகமான வாழ்க்கை அப்படிங்கிற சூழலுக்கு மக்கள் முழுமையாக வரல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே முதன்மையான ஒரு கல்வி மாநிலமாக நாம் நெஞ்ச நிமித்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம், முதல் நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதிக அளவு காலேஜுகள் கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய தமிழ் மாநிலம் தான், தமிழ்நாடு தான். இப்போ கூட தனிநபர் வருமானம் ரொம்ப அதிகரிச்சிருக்கதா? தனிநபர் வருமானம் அதிகரிச்சிருக்கு எல்லா நிலையிலையும் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில். இதில் குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழக சட்டமன்றத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் இயற்றப்படுது. ஏற்கனவே சட்டங்கள் இருக்குது, இருந்தாலும் தமிழ்நாட்டில் இந்த ஒரு மாநிலத்தில் சட்டங்கள் கடுமையாக்கப்படுது.
இப்படி கடுமையாகப்பட்ட நிலையிலையும் பார்த்தீங்கன்னா சிறுமிக்கு இப்படி ஒரு கொடுமையா அப்படின்ற கொந்தளிப்பு தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே கொந்தளிக்க வைக்குது. அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு சிறுமிக்கு இப்படி ஒரு அவலம் நடந்திருக்கிறது, கொடுமை நடந்திருக்கிறது அப்படிங்கும்போது தான் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அதிரடியாக களத்தில் குதிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட அந்த காம மிருகத்தை போன்ற ஒரு நபர் சிக்கி விட்டாங்க. அந்த காம கொடுடன் சிக்கி விட்டான் அப்படிங்கிற நிலையில தான் ஒரு செய்திகள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட அந்த காம மிருகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் 3 ஃபுட்டேஜ் வந்து ஏற்கனவே வெளியிட்டாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுமியை தூக்கி செல்லக்கூடிய சிசிடிவி காட்சி, இன்னொன்று ஒரு பெட்டி கடையில் அந்த காம மிருகம் வந்து நிற்கக்கூடிய ஒரு காட்சி, பஸ்ஸில் அந்த காம மிருகம் அந்த காம கொடுடன் உட்கார்ந்து செல்லக்கூடிய ஒரு காட்சி அப்படின்னு 3 சிசிடிவி ஃபுட்டேஜ்லையுமே அவரோட ஃபேஸ் வந்து கிளியராக தெரியலை. அதாவது பார்த்தீங்கன்னா அவன் வரக்கூடிய நிகழ்வு தெரிகிறது, ஒரு 80-90% அவனுடைய ஃபேஸ் தெரியாமல் இருந்துச்சு. அப்போ இவன் யார் அப்படிங்கிறது கண்டுபிடிப்பதற்கு காவல்துறையிலையும் ஒரு சுணக்கமான ஒரு நிகழ்வு தான் ஏற்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில் நிலையத்தில், நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அவனை போன்ற தோற்றமளிக்கக்கூடிய ஒரு இளைஞன் வந்து தரையில் விழுந்து கிடக்கிறான், தலையில் வந்து அடிபட்டு இருக்கிறது. அப்போ அந்த காம மிருகமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற நிலையில தான் திருவள்ளூர் போலீஸுக்கு வந்து இங்கே சென்னையிலேருந்து இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. இந்த இளைஞரை வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ அதன் பிறகு திருவள்ளூர் போலீஸ் டீம் ஒரு இமீடியட்டாக வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அவனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அவன் பார்த்திங்கன்னா அந்த கொடூரச்சியலில் ஈடுபட்ட மிருகம் போட்டிருந்த அதே ஜீன்ஸ் பேண்ட், அதே கலரில் இருக்கக்கூடிய டிஷர்ட் போட்டிருக்கான். அவனுடைய தோற்றமும் ஓரளவுக்கு அவனை ஒத்ததாக இருக்கிறதுனால போலீஸை பொறுத்த வரைக்கும் சில மணி நேரங்கள் தொடர்ச்சியாக விசாரணையை மேற்கொள்கிறாங்க. அதன் பிறகு அவனுடைய போட்டோஸ், அவன் பேசக்கூடிய ஃபுட்டேஜ், வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு இவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ஆரிஃப் அப்படிங்கிற ஒரு இளைஞன் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் கடந்த 5 ஆண்டுகளாக பாப்கார்ன் விற்கக்கூடிய வேலையில் விற்பனை செய்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சென்னை சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ரயில்வே போலீஸுன்னு தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்துட்டு இப்போது திருவள்ளூர் போலீஸை பொறுத்த வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் கொண்டு போய் நேரில் காண்பித்து அங்கே விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த இளைஞன் தான் அந்த கொடூர செயலில், அந்த பாதக செயலில் ஈடுபட்டானா, என்ன காரணம் அப்படின்னா அந்த சிறுமி மட்டும்தான் நேரில் அவனை பார்த்துருக்காங்க, அவனுடைய ஃபேஸ் அந்த சிறுமிக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லையுமே தெளிவாக இல்லை. அப்போ சிறுமியில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. சிறுமி என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இனி வரக்கூடிய மணித்துளிகளில் தான் வெளியே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போலீஸை பொறுத்த வரைக்கும் அதிரடியாக, அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற வழக்குகளை விட இதில் வேகம் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழக மக்களுடைய கொந்தளிப்பு இருந்தது. இது வந்து பொதுவாகவே ஒரு கேள்வி எழும்புது சார். என்னன்னா இப்போ தமிழகத்தில் இதுவரையும் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைன்றது சிறுமிக்கு வந்து அதிகமாகவே நடந்திருக்கு. ஸ்பெசிஃபிக்காக போலீஸ் அவர்கள் இதுக்கு மட்டுமே ஒத்துழைக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு பின்னணி எதனா இருக்குங்களா? இல்லை, ஒத்துழைக்கிறது அப்படிங்கிறத தாண்டி ஏற்கனவே தெரிவித்தது போல தான் இந்த சம்பவம் நடந்த உடனே பெரிய அளவுக்கு எந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து மெத்தன போக்கோடு சிலோவாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக சொல்லித்தான் ஆகணும். என்ன அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கதறி அழுறாங்க, என்னுடைய மகளுக்கு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது, அந்த கொடூர மிருகத்தை சும்மா விடக்கூடாது, அந்த மிருகத்தை கண்டுபிடிச்சு சுட்டு கொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த சிறுமியுடைய தாயார் வந்து அவருடைய உள்ள குமுறலை வெளியே தெரிவிக்கிறாங்க. ஏன்னா ஒரு பெத்த தாய்க்கு தான் தன்னுடைய மகளுக்கு இது போன்ற நிலை ஏற்பட்டால் என்ன வலி அப்படிங்கிறது உணர முடியும். அந்த அளவுக்கு அவங்க தெரிவிக்கிறாங்க. அங்கே கும்மிடிப்பூண்டி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளும் வந்து கொந்தளிக்கிறாங்க. ஆனாலும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியே வந்த பிறகு தான், ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி சோசியல் மீடியா இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நடக்கக்கூடிய சம்பவம் அந்த இடத்தோடு நின்று விட்டால் அது பெரிய அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்காது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான ஆக்ஷன் அப்படிங்கிறதும் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இந்த சோசியல் மீடியா தவறான விஷயங்களுக்கு பல வகையில் பயன்படுத்தப்பட்டாலும் ஆனால் நல்ல விஷயங்களுக்கும் பெருமளவு இந்த சோசியல் மீடியா பயன்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் நாம் இதில் பார்க்க முடிகிறது. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியே வந்த பிறகு இப்படி ஒரு கொடுமை இந்த சிறுமிக்கு நடக்கிறதே அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகமுமே கொந்தளிக்கும் போது தான் வேகம் எடுத்து அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு ஏற்படுகிறது. காவல்துறையும் அதிரடியாக களத்தில் இறங்குறாங்க. அந்த சிசிடிவி வெளியிட்டது யார் சார்? இல்லை, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை யார் வெளியிட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள் எதுவுமே இல்லை. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை யார் வெளியிட்டாங்க அப்படிங்கிற விசாரணையும் இன்னொரு பக்கத்தில் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக போய்கிட்டு இருக்கு. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எப்படி வெளியில் வந்துச்சு, யார் மூலமாக இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துச்சு, அப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியே வருகிறதுனா அவருக்கும் இந்த சம்பவத்துக்கு இடையில ஏதாவது தொடர்பு இருக்கிறதா, அல்லது அந்த குற்றவாளியை அவர் பார்த்துருப்பாரா,
அப்படிங்கிற கோணத்திலையும் ஒரு சைடு ஒரு விசாரணை போய்கிட்டு இருக்கு. இந்த கேஸ்ல எதனா தனிப்பட டீம் எதனா அமைச்சிருக்காங்களா சார் தமிழக அரசுல? அதான் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அப்படிங்கிறத தாண்டி காவல்துறையை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் களத்தில் இறங்கியிருக்காங்க. ஒரு சாதாரணமாக விடாமல் பெரிய அளவில் இறங்கியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா 3 டிஎஸ்பிக்கள் தலைமையில் செங்கல்பட்டு, திருவள்ளூர், ஊத்துக்கோட்டை 3 டிஎஸ்பிகள் தலைமையில் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ்பி நேரடியாக இந்த 3 டீமையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த 3 டீமுக்கு கீழே அடிஷனலாக 3 டீம் பார்த்தீங்கன்னா 9 டீம் இப்போ களத்தில் போலீஸ் டீம் இறங்கியிருக்காங்க. இப்போ ஒரு சம்பவம் நடக்கிறது அப்படின்னா ஒரு எஸ்ஐடி அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு ஒன்றை ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஒரு டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா குழுக்களாக பிரிந்து அங்கே களத்தில் செயல்படுவாங்க. இங்கே 3 டிஎஸ்பிகள் தலைமையில் 9 டீம் செயல்பட்டு இருக்காங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இந்த விஷயத்தில் என்னென்ன விஷயங்களை பண்ணியிருக்காங்கன்னா பெரிய அளவுக்கு வேகம் எடுத்து செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் இங்கே பதிவு பண்ணி தான் ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா இந்த சம்பவம் நடைபெற்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பக்கம் காடு, ஒரு பக்கம் வெட்ட வெளி ஒரு இடம் தான். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து பெரிய அளவில் சிசிடிவி கேமராக்களும் பெரிய அளவில் இல்லாத ஒரு பகுதி அப்படின்னு தான் காவல்துறை தரப்புலேருந்தே தகவல்களை முன்வைக்கிறாங்க. இருந்த போதிலும் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள், அங்கே நெல்லூரில் இருந்து சென்ட்ரல் வரக்கூடிய பகுதிகள், இந்த பகுதிகள், அந்த பகுதியில் ஆரம்பாக்கம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லி சுமார் 400க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜ்கள் எல்லாமே காவல்துறை வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இது போன்ற ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா வந்து செல்ஃபோனில் ஏதாவது கம்யூனிகேஷன் பண்ணியிருப்பாங்க, செல்ஃபோனில் ஏதாவது பேசியிருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி செல் இல்லாத நபர்கள் யாருமே கிடையாது. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சொன்னாலே ஆச்சரியப்படுவீங்க, 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட செல்ஃபோன் நம்பர்களை ட்ரேஸ் பண்ணி அந்த 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட செல்ஃபோன் நம்பர்கள் அப்படின்னா எந்த அளவுக்கு அங்கே டீம் வேணும். அப்போ அந்த கவர்மெண்ட் செக்டாரில் இருந்தும் ப்ரைவேட் செக்டாரில் இருந்தும் ஐடி ப்ரொஃபஷனல்களை வர வச்சு 1.5 லட்சம் செல்போன் நம்பர்களை ட்ரேஸ் பண்ணி அதிலிருந்து ஃபில்டர் பண்ணி 50,000 நம்பர்களை எடுத்திருக்காங்க. இந்த 50,000 நம்பர்கள்லேருந்து 1000 நம்பர்கள் இப்போ ஃபில்டர் பண்ணி எடுக்கப்பட்டு அந்த 1000 நம்பர்களும் 5 நம்பர்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொருவர் மூலமாகவும் இந்த நம்பர்களை ட்ரேஸ் பண்ணுவது, இந்த நம்பர்களை வந்து சந்தேகப்படக்கூடியான தகவல்கள் இருக்கிறதா அப்படிங்கிற நிலையிலையும் ஒரு பக்கம் விசாரணை போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்த இந்த ஆரம்பாக்கம் பகுதியிலிருந்து அங்கே ஆந்திராவுக்கு செல்லக்கூடிய லாரிகள் எல்லாமே போலீஸ் டீமை பொறுத்த வரைக்கும் அங்கே செல்லக்கூடிய பகுதியில், அதாவது வடநாட்டுக்கு செல்லக்கூடிய லாரிகள் எல்லாத்தையுமே மடக்கி அங்கே பயணிக்கக்கூடிய வண்டியில் ஓட்டி செல்லக்கூடிய லாரி டிரைவர்கள், அதில் பயணிக்கக்கூடியவங்க யார் யார் பயணிக்கிறாங்க, அதே நேரத்தில் வெளியூர்லேருந்து ஒரு இளைஞன் வந்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக லாரி மூலம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ லாரி டிரைவர்களுக்கு அவனை தெரிந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எடுக்கப்பட்ட அவனுடைய ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கிளியரான ஒரு ஃபோட்டோ இல்லை. இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளவோ டெவலப் ஆயிடுச்சு. அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த ஃபோட்டோவை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது ஏஐ பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஃபோட்டோவை ரெடி பண்ணி அந்த ஃபோட்டோக்களை காண்பித்து இது போன்ற ஒரு நபரை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு விசாரணையிலையும் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. அதே போல தான் நெல்லூரில் இருந்து குரோம்பேட்டை, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய குரோம்பேட்டையில் இடையில் இருக்கக்கூடிய அத்தனை போலீஸ் ஸ்டேஷன்லையுமே மப்டியில் வந்து போலீஸ் டீமை இறக்கி விட்டுருக்காங்க. 4-5 போலீஸார் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையுமே இருக்காங்க. இந்த நபருடைய ஃபோட்டோவை காண்பித்து அங்கே இருக்கக்கூடிய கடைகள், ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய கடைகள், வெளியில் இருக்கக்கூடிய கடைகள் அப்படிங்கிற லெவல்லையும் விசாரணையை மேற்கொண்டிருப்பதோட அந்த ரயில் மூலமாக யார் யார் வர்றாங்க, யார் போகிறாங்க, சந்தேகப்படக்கூடிய நபர்கள் வர்றாங்களா அப்படிங்கிறதுலையும் இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா குற்றவாளியை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில் வேகம் எடுத்து காவல்துறை செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் குற்றவாளி சம்பந்தப்பட்ட குழு பெரிய அளவில் கிடைக்கல. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தாலும் அந்த நபரை தெரிந்தவங்க யாருமே பெரிய அளவில் சிக்காத ஒரு சூழல். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செல்போன் மூலமாகவும் சிடிஆர் ரெக்கார்டுகள் மூலமாகவும் எந்த ஒரு ரெக்கார்டும் கிடைக்காத ஒரு சூழல். இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுமியுடைய பாலியல் பலாத்கார வழக்கை பொறுத்த வரைக்கும் போலீஸே வந்து ஒரு கன்ஃபியூஸில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா போலீஸ் எடுக்கக்கூடிய ஸ்டெப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. அப்போ குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம். குற்றவாளிகள்னா இப்போ பல பேரா சார்? இல்லை, குற்றவாளிகள் அப்படின்னா ஒரு நபர் இது போன்ற செயலில் ஈடுபடுறான் அப்படின்னா அந்த பகுதிக்கு ஒருவன் தான் வந்திருப்பானா, அவன் கூட ஒரு டீமாக வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அதில் ஈடுபட்ட அந்த காம மிருகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவன் தானா அல்லது வெளி மாநிலத்தை சார்ந்தவன் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போது தமிழ்நாட்டை சார்ந்தவன் அப்படின்னா போலீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ பெரிய அளவில் ரீச் பண்ணியிருப்பாங்க, அந்த அக்யூஸ்டை நெருங்கி இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய புகைப்படத்தை பார்க்கும்போது அவனுக்கு வந்து ஒரு 25 வயசு 28 வயசு இருக்கும். அப்போ ஒரு 25 வயசு 28 வயசு அப்படின்னா
அவனுடைய காலத்தில் பள்ளியில் படிச்சிருப்பான், காலேஜில் படிச்சிருப்பான், இல்லை படிக்காதவன் அப்படின்னா 4 இடங்களில் வேலை பார்த்துருப்பான், 4 ஊரில் இப்போ இருந்திருப்பான். கண்டிப்பாக அவனை பற்றி தெரிந்த நபர்கள் இருப்பாங்க. ஏன்னா போலீஸை பொறுத்த வரைக்கும் டிவி சேனல்கள் எல்லாத்துலேயுமே கொடுத்துட்டாங்க, சோசியல் மீடியாக்களையும் அவனுடைய போட்டோவை போட்டாங்க. 5 லட்சம் ரூபாய் அவன் குறித்த தகவல்களை தெரியப்படுத்தினால் 5 லட்சம் ரூபாய் திருவள்ளூர் போலீஸால் கொடுக்கப்படும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டையும் வச்சுட்டாங்க. அதே நேரத்தில் போலீஸ் டீமும் பரவலாக தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் சோசியல் மீடியா மூலமாக ஒட்டுமொத்த தமிழகம் அப்படின்னா இந்தியா முழுவதுமே பரவிக்கிட்டு இருக்கு. அப்போ கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவனாக இருந்திருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து போலீஸுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் கிடைக்காம இருக்கக்கூடிய நிகழ்வு தான். அப்போ வந்து இவன் தமிழ்நாட்டை சார்ந்தவனா அல்லது வேறு மாநிலத்தை சார்ந்தவனா அப்படின்ற கேள்வி உருவாகுது. அப்போ வேறு மாநிலத்தை சார்ந்தவனாக இருந்தால் ஒரு நபர், அதாவது இந்த சம்பவத்தில் ஒரு நபர் ஈடுபட்டாலும் அவன் கூட இருந்த டீமை பொறுத்த வரைக்கும் பெரிய டீமாக தான் இருக்கும், ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு வடநாட்டிலேருந்து ஒருவன் வர்றான்னா இங்கே எங்கே தங்கியிருந்தான், யார் கூட தங்கியிருந்தான், இது போன்ற ஒரு செயலில் ஈடுபடுறான் அப்படின்னா இதற்கு முந்தைய நிலையில் அவன் இது போன்ற செயலில் ஈடுபட்டிருக்கானா? ஏன்னா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா கடந்த காலத்திலையும் அவனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டானா? இவன் ஒரு நபரா இல்லை இவன் கூட நிறைய பேர் இருக்காங்களா? பல்வேறு பகுதியில் நடந்திருக்கக்கூடிய இது போன்ற சிறுமிகளுக்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான கொடுமைகளில் இவனுடைய டீம் அல்லது இவனை சார்ந்தவர்கள் அல்லது இவன் கூட இருக்கக்கூடியவர்கள் ஈடுபட்டிருக்காங்களா அப்படின்னா பல கேள்விகள் இருக்குது. அப்போது ஒரு குற்றவாளி அப்படின்னு நாம் இப்போ சொல்ல முடியாது. சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒருவன் இருந்தாலும் அவன் பின்னணியில் யார் இருக்காங்க, அவன் டீமில் யார் இருக்காங்க? ஒரு நபராக இந்த சமுதாயத்தில் ஒரு குற்றத்தை செய்துவிட்டு தப்பித்து செல்வது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. வெளி மாநிலத்திலிருந்து ஒருவன் வந்து தப்பு பண்ணாலும் அவனுக்கு சப்போர்ட்டாக இருந்து அவனை தப்பிக்க வைப்பதற்கு கண்டிப்பாக பின்னணியில் ஒன்றுக்கு மேற்பட்டவர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் குற்றவாளி அப்படிங்கிறத தாண்டி குற்றவாளிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டிய சூழல். இப்போ சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ உள்ளூர் காலனுடைய உதவி இல்லாமல் வெளியிலேருந்து ஒருத்தன் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது கிரைமில் நடக்கக்கூடிய இயல்பான ஒரு தியரி. ஸோ அப்போ உள்ளூர் ஆளும் மாட்டுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏதாவது அமையுது அந்த கேஸ்? இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு வட மாநிலத்தை சார்ந்த ஒரு இளைஞர்கள் வந்து இங்கே வர்றாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு 2 பேர் வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா மூன்றாவதாக ஒரு நபர் வர்றான் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னதான், இங்கே வந்து கொஞ்சம் ஒரு பகுதியில் நம்ம மக்களுக்கு அறிமுகமானவங்க, அங்கே இருக்கக்கூடிய கடைகள், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகமானவங்க, எங்கேயோ 4 இடத்துல வேலை பார்த்தவங்க அப்படின்னா ஈஸியாக ட்ரேஸ் பண்ணி தூக்கிடுவாங்க. ஏன்னா போலீஸுக்கு குழு எளிதாக கிடைச்சிடும். இது வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கும்போது தான் இங்கே சந்தேகம் எழுது என்னன்னா, அப்போ இந்த நபரை பொறுத்த வரைக்கும் வட மாநிலத்திலிருந்து இங்கே வந்திருந்தாலும் இங்கே பரிச்சயமாகாத ஒரு ஃபேஸாக தான் இருந்துகிட்டு இருக்கிறதா தான் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ வந்து இவனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய வட மாநிலத்தை சேர்ந்த அவனுடைய நண்பர்களாக இருக்கலாம் அல்லது அவனுடைய உறவினர்களாக இருக்கலாம், எங்கேயோ ஒரு வீட்டில் தங்கி இருந்தால் இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டிருப்பான். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்கேயாச்சும் பிளாட்ஃபாரங்கள்லையும் எங்கேயோ தங்கி இருந்தான், அப்போ வருமானத்துக்கு அவன் என்ன செய்திருப்பான்? சட்டவிரோத செயல்களில் தான் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருப்பான். அப்போது ஒன்று யாரை சார்ந்து அவன் தங்கியிருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும், இல்லைன்னா அவன் வந்து சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு அவன் அது மூலம் செலவு செய்துக்கிட்டு சுற்றக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பான். கண்டிப்பாக இந்த சம்பவத்தை எடுத்து பார்க்கும்போது அவனை பொறுத்த வரைக்கும் இது வந்து முதல் சம்பவம் அப்படிங்கிற நிலை தெரியல. அவன் போகக்கூடிய நிகழ்வுகள் அந்த 3 ஃபுட்டேஜை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெட்டி கடையில் நிற்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது அவன் ஏதோ ஒரு திங்கிங்கோடு தான் நின்றுட்டு இருக்கான். அப்போது அவனுடைய பாஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது பல சமூக விரோத சம்பவங்கள்லாம் அவன் ஈடுபட்டிருப்பான் அப்படிங்கிறத நாம் வந்து ஒரு பத்திரிகையாளனாக யூகிக்க முடிகிறது. இந்த சம்பவத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே ஒரு கொந்தளிக்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். என்ன அப்படின்னா வந்து ஒரு சிறுமி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அப்போது எல்லா பெற்றோருக்குமே அங்கே ஒரு கேள்வி உருவாகுது, நம்முடைய குழந்தைகளை எப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவது, காலேஜுக்கு அனுப்புவது? ஏன்னா ஒரு 10 வயது சிறுமிக்கே 9-10 வயது சிறுமிக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை, இன்னும் வந்து இந்த சம்பவங்கள் நடக்கிறது அப்படிங்கும் போது அப்போ நாம் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியும்? அதுக்காக ஒரு சிறுமி கூட எப்போவுமே ஒரு ஆள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அப்போ இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது, நடக்க முடியாத அளவுக்கு நாம் சட்டங்களை வந்து அதிகப்படுத்தணும். ஏற்கனவே நம்ம பேசும்போதே சொன்னோம், தமிழக சட்டமன்றத்தில் இன்னும் கடுமையாக்கிறாங்க, சட்டங்களை கடுமையாக்கிறாங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக்கிறாங்க. அப்படின்ட்டு கடுமையாக்கப்பட்டும் குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் உருவாகிட்டு இருக்கு. அப்போது பெண் குழந்தைகளை பெற்று வளர்க்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு வந்து நம்ம குழந்தை இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல அளவுக்கு வரணும், பாதுகாப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் வந்து நம்முடைய ஆட்சியாளர்கள், அதாவது மாநில அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் எல்லாரையுமே தான் பொதுவானதான் ஆட்சியாளர்களுடைய கையில் தான் இருக்குது. எந்த அரசாங்கங்கள் வந்தாலும்
ஆட்சியாளர்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து தெளிவாக பண்ணணும். அப்போது இந்த திருவள்ளூர் சிறுமி விஷயத்தில் அந்த காமமிருகம் தப்பிக்க முடியாது. எப்படியும் ஒரு சில தினங்களில் அல்லது ஒரு சில வாரங்களில் போலீஸ் தூக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் போலீஸ் வந்து வேகம் எடுத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த காம மிருகத்துக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை பொறுத்த வரைக்கும் இனி இங்கே தமிழ்நாட்டில் குறிப்பாக சிறுமிகளுக்கு எதிராக இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு ஒரு பாடமாக அமையணும். அப்படி பாடமாக அமைஞ்சாதான் இது போன்ற காம மிருகங்கள் காட்டு மிராண்டித்தனமான செயல்களில் ஈடுபட மாட்டாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தணும். இப்போது கோயம்புத்தூர் சம்பவம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில தினங்கள் முந்தைய நிலையில் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 7 மிருகங்களுக்கும், அந்த 16 வயது மாணவிக்கு துன்பம் விளைத்த பாலியல் வன்கொடுமை நிகழ்த்திய 7 மிருகங்களுக்கும் சாகும் வரை ஜெயில் அப்படிங்கிற தண்டனையை கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இனி சாகும் வரைக்கும் அவங்க வெளியில் வர முடியாது. அதை விட கடுமையான தண்டனை இந்த காம மிருகத்துக்கு கொடுக்கணும். என்னன்னா ஒரு 9 வயசு 10 வயசு பாப்பா. அப்போ அந்த அளவுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தோம்னா தான் மற்ற மிருகங்களும் யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க. இதை வந்து நம்முடைய ஆளும் வர்க்கத்தினர் வந்து உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறதா நாம் இந்த பதிவின் மூலம் நம்முடைய ஆட்சியாளர்களுக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் அப்படிங்கிறத சொல்லலாம். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோட இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.